அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு நம்ம பாம் சண்டே, பாம் என்ன சொல்லுவாங்க, குருத்தோலை ஞாயிறு. குருத்தோல் ஞாயிறுக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வருஷத்தையும் தேவன் நம்ம அவர் நினைவு கூறும்படியாக, அந்த ராஜாவை நினைவு கூறும்படியாக நம்மளுக்கு இந்த தருணத்தை தந்திருக்கிறார். அதற்காக தேவனை நினைத்து அவரை நாம் மகிமைப்படுத்தும்படியாக இந்த நேரத்தில் நம்ம ஒன்றாக சேர்த்து அவர் கிருபை கொடுத்ததற்காக கரங்களை தட்டி அந்த தேவனுடைய கிருபைக்கு செலுத்துகிறோம். நமக்கு யாவருக்கும் தெரியும், இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறுனால இயேசு கிறிஸ்து அவர் ராஜா அந்த கழுதையிலே பவனி சென்று எருசலேமுக்கு அவர் கடந்து சென்று அந்த ஆலயத்தை அவர் சுத்தம் பண்ணினார். இது எப்போ நடந்தது என்றால், இயேசு அடிக்கப்படுகிற 5 நாளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவமாய் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து கழுதையிலே பவனி செல்கிறதும் தீர்க்க தரிசனமாகிய காரியங்கள் நிறைவேறப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. சக்கரையா 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிப்போம் என்றால், சீயோன் குமாரத்தியே சந்தோஷமாக மகிழ்ந்து களி கூறி உன் ராஜா தாழ்மையாக சமாதானத்தோடு உன்னை சந்திக்கும்படியாக வருகிறார். ராஜா இந்த ஜனங்களை சந்திக்கும்படியாக அவர் கடந்து வருகிறது தான் இந்த பவனி என்று சொல்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து அந்த பவனியிலே வரும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை அறிந்து கொண்டார்கள். இவர் தாவீதின் மைந்தன், இவர் தான் நாங்கள் எதிர்பார்க்கிற கிறிஸ்துவானவர், தி கிரைஸ்ட், மெஸ்ஸியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இவர் தான் என்று அவங்க அறிந்து கொண்டதினாலே, இருதயத்திலே உணர்ந்திருந்ததினாலே இந்த ராஜா வரும்படியாக, இந்த ராஜாவை வரும்படியாக அவங்க அழைக்கிறாங்க. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு தான் இன்றைய திருச்சபை நீங்களும் நான் காத்திருக்கிறோம். ராஜாதி ராஜாவாக அவர் மீண்டுமாக வரப்போகிறார். அவர் வரவைக்கும்படியாக திருச்சபை அவரோடு எடுக்கப்பட்டு அந்த ராஜாவை வரவைக்கும்படியாக நாம் கடந்து சொல்கிற ஒரு நாள் வருகிறது. அதற்காக நீங்களும் நானும் ஆயத்த பண்ணுகிறோம். ஆனால் இன்று இந்த காரியத்தை பார்க்கும்போது 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த ராஜாவை அவர்கள் வரும்படியாக அவங்க அழைத்தார்கள். ஏன் இயேசு கிறிஸ்து கழுதையிலே பவனி சொல்ல வேண்டும்? யூதருடைய கலாச்சாரத்தின்படி, யூதரின் காரியத்தின்படி ராஜாவானவர் அவர் கழுதையிலே அவர் வர வேண்டும். அந்த ராஜா என்ன செய்வார்? கழுதையிலே அமர்ந்து அந்த ஊர்வலகமாக அவங்க கொண்டு போவார்கள். ராஜா ஜனங்களை பார்த்து கொண்டு போவார்கள். சாலமோன் அவன் ராஜாவை வரும் முன்பாக தாவீது ராஜா என்ன சொல்வார் என்றால், இந்த தளபதியை பார்த்து என்னுடைய மகனை என்னுடைய கழுதையில் வைத்து நீ கொண்டு போய் என்று அந்த ராஜாவை கனப்படுத்த வேண்டும் என்றால் அந்த கழுதையில் வைத்து கனப்படுத்துவார்கள். இப்போ பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இவர் அந்த கழுதை குட்டிலே அமர்ந்து, ஒருவனும் அமர்ந்து சென்று போகாத அந்த கழுதை குட்டியில் இயேசு கிறிஸ்து அமர்ந்து அவர் அங்கே பவனி செய்து போகிறதை பார்க்கிறோம். அங்கே பவனி கொண்டு போகும்போது ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அவங்க அங்கிகளை என்ன செய்கிறார்? அந்த வருகிற ராஜாவை இடத்துல அந்த தரையிலே அவங்க போடுகிறார்கள். சிலர் குருத்தோலை ஏந்தி அவங்க பாடுகிறார்கள். என்ன நடக்கிறது என்றால், ஏன் இப்படி செய்தார்கள்? இந்த ஜெய்வு ராஜா ஆகும் முன்பாக ஜனங்கள் பழைய ஏற்பாடில் பார்ப்பீங்களா, 2 ராஜாக்களிலே அவங்க அந்த அங்கியை கலட்டி அந்த ராஜாவை வர வைக்கும்படியாக அங்கே போடுவார்கள். ஆக முழுமையாக இந்த ஜனம் என்ன செய்தது என்றால், அந்த ராஜாவை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டது. அவரை முழு மனதோடு இருதயத்திலே இயேசுவை ராஜாவென்று ஏற்றுக்கொண்ட ஒரு சம்பவத்தை தான் நீங்களும் நானும் அங்கே வாசிக்க முடியும். இதை 4 சுவிசேஷ புத்தகத்திலும் இதை பார்க்கலாம். இதே குருத்தோலையில் தான் ஒரு நாள் நீங்களும் நானும் வைத்து தேவனுக்கு முன்பாக நாம் செய்ய போகிறோம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனம் 9 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும்
பாஷைகளின் நிமித்தம் வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறுத்தோலைகளை பிடித்து கைகளிலே குருத்தோலை பிடித்து 10ஆம் வசனம் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக. ஆமென். ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற என் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் என்ன செய்கிறது? உண்டாவதாக. அந்த ஓசன்னா பொருள் என்னவென்றால் ரட்சியம். யாரை பார்த்து கேட்கிறார்கள்? தாவீதின் குமாரனை பார்த்து, எங்களை ரட்சியம், தாவீதின் குமாரனே எங்களை ரட்சியம் என்று. இந்த ஓசன்னாவுடைய பொருள் இங்கே குருத்தோலை கையில் ஏந்தி கொண்டு, ரட்சிப்பு யாருக்கு சொந்தம்? சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற எங்கள் தேவனுக்கும் அந்த ஆட்டுக்குட்டியானவருக்கும் சொந்தம் என்று ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். எப்படி ஆர்ப்பரிக்கிறார்கள்? 11-12 தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமென், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் கனமும் சோஸ்திரமும், துதியும் கனமும் மகிமையும் சோஸ்திரமும், வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென் என்றார்கள். உண்டாவதாக. இப்ப துதிக்கிறார்கள் ஜனங்கள். யாரை துதிக்கிறாங்க? ரட்சிப்புக்கு பாத்திரராகிய தேவனை, எங்கள் தேவனே, ஆட்டுக்குட்டியானவரை துதிக்கிறார்கள். இதுதான் அங்கே நடந்தது. ஜனங்கள் துதித்தார்கள். ஏன்? அந்த ராஜா தான் ரட்சிக்க போகிறார் என்று துதித்தார்கள். பொதுவாகவே நம்ம மண்டி நம்ம அசம்பிளி செய்வோம். ஸ்கூலுக்கு போனால் பிரிம்புனான் இருக்கும். டீச்சராக இருந்தாலும் மண்டி பிரிம்புனான் நிற்கணும். அப்போ பிரிம்புனான் செய்யும்போது மொதல் பாடல் என்ன பாடணும்? நகரக்கு பாடணும். தேசத்துக்கும் ராஜாவுக்கும் நகரக்கு பாடணும். பூமியில் இருக்கிற ராஜாவுக்கு ஒரு வாழ்த்துதல் பாடுவோம் என்றால், வானத்தையும் பூமியும் படைத்தவர் அவர் த லார்ட், அடோனாய், சொந்தக்காரர். இந்த அடோனாயை தான் நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? பாடுகிறோம், துதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம். இருதயத்தை திறந்து எல்லாவற்றுக்கும் பாத்திரராகிய இவரை தான் நீங்களும் நானும் அவருடைய ஜனங்கள், அவராலே படைக்கப்பட்ட ஜனங்கள் என்ன செய்கிறோம்? துதித்து கொண்டு இருக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம். இதே தான் அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் 2000 வருஷத்துக்கு முன்பாக ஜனங்கள் அவரை ஆர்ப்பரித்தார்கள். எபிரேல் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே வாசிப்போம் என்றால், ஆகையால் அசைக்கப்படாத ஒரு ராஜ்யம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனாலே நன்றி இருதயத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? தெய்வ பக்தியோடு அவரை கனம் செய்ய வேண்டும். நன்றி இருதயத்தோடு தெய்வ பக்தியோடு கலர்ந்து அந்த ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராகிய அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும். அதுதான் சங்கீதம் 100 சொல்லுகிறது, நீ ராஜாவுடைய வீட்டுக்குள்ளே வரும்பொழுது, வாசஸ்தாலத்துக்குள்ளே வரும்பொழுது நன்றி இருதயத்தோடு என்ன செய்ய வேண்டும்? நுழைந்து வந்து அந்த ராஜாவை என்ன செய்ய? துதித்து ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவஜனமே, நம்ம இதுக்கு முன்பாக, நம்ம தேவனை அறியாதுக்கு முன்பாக, நம்மளை ரட்சிக்கும் முன்பாக நம்ம எங்கே வாழ்ந்தோம் என்றால் இருளின் ராஜ்யத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் தேவன் நம்மளை நேசித்ததினாலே, அந்த ரட்சிப்புக்கு சொந்தக்காரராக தேவன் நம்மளை நேசித்ததினாலே அவர் என்ன செய்தார்? அவருடைய சொந்த குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவர் என்ன செய்தார்? நம்மளை மாற்றி அந்த ராஜ்யத்தில் வைத்தார். எப்படி செய்தார்? அந்த குமாரன் நம்மளை ரட்சித்தார். அந்த ஓசானா என்று சொல்லுகிறோமே, அந்த ரட்சிப்புக்கு பாத்திரர் அவர் என்ன செய்தார்? அவர் என்னை ரட்சித்ததினாலே தான் நான் இருளின் பிசாசுக்கு இனி அழிந்து போகாதபடிக்கு மீட்கப்பட்டு அவர் குமாரனத்துக்குள்ளே நித்திய ஜீவனை நான் அடையக்கூடியவனாக இருக்கிறேன். ஆகையால் என்னை ரட்சித்தவரை நான் பாடாதபடிக்கு அமைதியாக இருப்பேனோ? தாவீது சொல்லுகிறான், ஒன்று செய்வேன், ரட்சிப்பின் கேடகத்தை கையில் ஏந்தி கொள்ளுவேன். ஏனென்றால் இருளின் ராஜ்யத்தில் அழிஞ்சு போக வேண்டிய என்னை அந்த குமாரன் என்னை ரட்சித்து மீட்டதினாலே அந்த இரட்சகரை நான் என்ன செய்வேன்? கீர்த்தனை செய்வேன். எப்படி கீர்த்தனை செய்வேன்?
அவர் ஆளுகை செய்கிறதுனாலே, ராஜாவாக இருக்கிறதுனாலே, அவர் ராஜாவாக ஆளுகை செய்தாலே ஜனங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆகையால் என் தேவனை சந்தோஷத்துடன் நான் செய்வேன், கீர்த்தனை செய்வேன், பாடுவேன். அல்லேலூயா, ஆமென். ஆகையாலே எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரராகிய ராஜாவை நான் என்ன செய்வேன், துதிப்பேன். ஆமென். ஆகையால் இந்த நம்ம ரட்சிக்கப்பட்டு வருஷம் இந்த குருத்தோலின் காரியத்தை நாம் கேட்டிருக்கிறோம். அதை குறித்து நான் கொஞ்சம் பேசுகிறேன். ஆனால் இப்போ நம்ம சில காரியத்துக்குள்ளே கடந்து போகும்படியாக நாம் பார்ப்போம். முதலாவது ஒன்று மறந்துடக்கூடாது. தெய்வன் இந்த பூமியில் அநேக ராஜ்யங்கள் இருக்கிறது. அநேக ராஜாக்கள் எழும்பினார்கள், விழுந்து போனார்கள். சில ராஜாக்கள் அந்த வம்சமே அழிந்து போனது. நேபாளில் பார்த்தோம் என்றால் அந்த ராஜாக்களுடைய வம்சமே அழிந்து போகிறது. ஆனாலும் ஒரு ராஜ்யம் மட்டும் என்றென்றைக்கும் இருக்க போகிறது. என்னுடைய தலைமுறை ஏன் நான் இருப்பேன் என்றால் ஒரு ராஜா நிலைத்திருக்கிற ராஜ்யம் வேண்டும் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து. அந்த ராஜ்யம் இல்லை, இனி வரப்போகிற ஒரு தலைமுறையாக இருந்தாலும் அது நிலைத்திருக்கிற ஒரு ராஜ்யம் இருப்போம் என்றால், ராஜா இருப்பார் என்றால் இயேசு கிறிஸ்துவும் அவர் ஒரு ராஜ்யம் இல்லை. எனக்கு முன்பாக இருந்த தலைமுறையாக இருக்கலாம், அந்த ராஜா நிலைத்திருக்கிற ஒரு ராஜ்யம் ராஜாக இருப்பார் என்றால் இயேசு கிறிஸ்து மாற்றம்தான். ஆகையால் காலத்துக்கும் எக்காலத்துக்கும் அல்ஃபா ஒமேகாவாக ஆளுகை செய்கிறவர் ஒரு ராஜா இருப்பார் என்றால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ராஜ்யம் மட்டும்தான் என்றும் நிலைத்திருக்கும். அல்லேலூயா, ஆமென். தேவஜனமே, நம்ம ஒன்று மறந்துடக்கூடாது. என்னதென்றால் ஆண்டவர் மனுஷனை படைக்கும் பொழுது ஒரு மதத்தை படைத்து ஒரு சபையை உருவாக்கி அவரை இசைக்கருவிலாம் வைத்து பாடி துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக ஒரு மனுஷனை உங்களையும் என்னையும் உருவாக்கவில்லை. அவரோட ஒரு நோக்கம் என்னதென்றால் இந்த பூமியிலே படைக்கிற மனுஷன் அவருடைய சாயலாக இருக்க வேண்டும். அவருடைய சாயலாக இருந்து அவன் செய்ய வேண்டிய காரியம் என்னதென்றால் அவன் ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா. யார் ஆளுகை செய்வார்? ராஜா தான் ஆளுகை செய்வார்கள். ஆகையால் அவர் பரலோகத்தில் அவர் சிங்காசனத்திலே அஸ்திபாரத்தை வைத்திருக்கிறார். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. இந்த பூமியிலே உங்களையும் என்னும் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக சிருஷ்டித்த பின்பு உங்களையும் என்னும் ஆளுகை செய்யும்படியாக அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆக ஜெனசிஸ் புஸ்தகத்திலே ராஜ்யத்தை குறித்து பேசினவர் ரெவலேஷன் புஸ்தகத்திலும் வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலும் மீண்டுமாக நீங்களும் நானும் ஆளுகை செய்கிற காரியத்தை குறித்து தான் பேசுகிறார். அங்கே முழு வேதமும் வாசிப்போம் என்றால் தேவ ராஜாவாக இருக்கிறார், அவருக்கு ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜா ஆளுகை செய்யும்படியாக உங்களையும் என்னையும் படைத்து அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்தான் நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். ஆகையால் அந்த ராஜாவை நம்ம பார்க்கும்போது அவர் யார், எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும்பொழுது அவர் சிருஷ்டிகர் உண்மைதான், அவர் ரட்சகர் உண்மைதான். ஆனால் அவர்தான் ராஜா, அவர்தான் ராஜாதி ராஜா. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியங்கள் அவர் ராஜாவாக இருக்கிறதுனாலே அவருடைய ராஜ்யம், அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் என்ன செய்கிறது, உறுதியாக நிற்கும். ஆமென். இதுதான் அசைஞ்சாலும், மலேசியாவில் எந்த ராஜ்யம் வந்து அசைஞ்சாலும், மலேசியாவில் எந்த காரியங்கள் வந்து அசைஞ்சாலும் உறுதியாக நிற்கிற ஒரு காரியம் இருக்கும் என்றால் ஆண்டவராகிய இயேசுவின் ராஜ்யம். ஆமென். அந்த ராஜ்யத்தின் சிட்டிசனாக, படங்கதை இல்லை, சிட்டிசனாக அதில் பாட்டெலாம் பாட்டுறது இல்லை, அந்த ராஜ்யத்தின் சிட்டிசன் சொல்லுவாங்க, வர்க்கநகாரா, குடியுரிமை. ஓகே, அந்த ராஜ்யத்தின் குடியுரிமைக்கு பிள்ளைகளாக உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். ஆமென். ராஜா ஆளுகை செய்கிறார். அவருடைய ஜனங்கள் நீங்களும் நானும் வேதம் சொல்கிறது மகிழ்ச்சியாக இருந்து சந்தோஷமாக இருந்து நம்ம அவரை துதித்து பாடி ஆர்ப்பரித்து அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென். இந்த ராஜா முதலாவது பார்ப்போம். இந்த ராஜா அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். இந்த ராஜா எப்படிப்பட்டவர்? இந்த ராஜாவை நம்ம வரவேற்க வேண்டும் என்றால், இந்த ராஜாவை நாம் ஏற்றுக்கொள்கிற இருதயம் உள்ளவர்களாக இருப்போம் என்றால், நம்ம முதலாவது இந்த ராஜா எப்படிப்பட்டவர் என்று பார்ப்போம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம்.
அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகளில் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. ஆமென். இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு காரியங்கள் யாரை பார்த்து சொல்லுகிறார்கள்? சிங்காசனத்திலே ஒருத்தர் உட்கார்ந்திருக்கிறார். இவர் இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வரப்போகிறவர். இவருடைய ராஜ்யம் உலகம் ஸ்தாபிக்கும் முன்பாக ராஜ்யம் இருக்கிறது. இவருடைய சிங்காசனம் பரலோகத்திலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இவர் தான் மீண்டும் வரப்போகிறார். இந்த ராஜாவை இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் ஒரு காரியம் மட்டும் இவரை திரும்பி 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 சொல்கிற காரியம் என்னென்றால், இந்த ராஜா பரிசுத்தர், இந்த ராஜா பரிசுத்தர், இந்த ராஜா பரிசுத்தர், இவர் பரிசுத்தர் 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 தான் என்று நம்ம தூங்கினாலும் நம்ம கண்ணு மூடினாலும் ஒவ்வொரு செகண்டும் அவரை சொல்லி புகழ்ந்து கொண்டிருக்கிற காரியங்கள் இந்த ஒரு காரியங்கள் தான். அல்லேலூயா, ஆமென். அகைன் இந்த ராஜாவின் சிங்காசனம் இந்த பூமி தோன்றும் முன்பாகவே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இவர் எப்படிப்பட்டவர் என்றால், இவர் பரிசுத்தமான தேவன். அல்லேலூயா. இந்த ராஜா பரிசுத்தர். அவரிடத்துல எந்த ஒரு அசுத்தமும் பாவமும் இல்லை. அதான் வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாலை பார்த்தாலும் புதிய ஏற்பாலை பார்த்தாலும் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீனும் என்ன செய்ய? பரிசுத்தராக இருக்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய ராஜா, உன்னை நடத்துகிற, உன்னை ஆளுகை செய்கிற தெய்வன் பரிசுத்தராக இருக்கிறார். நீனும் அவருக்கு ஏற்ற பரிசுத்தமாக என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுருவிலும் பார்க்கலாம். இந்த பரிசுத்தத்தை எப்படி நம்ம பூர்ணப்படுத்துகிறது? வேதம் சொல்லுகிறது, அவருக்கு பயப்படுகிற பயத்தின் மூலமாக இந்த பரிசுத்தத்தை நீங்களும் நானும் பூர்ணப்படுத்துகிறோம். ஆமென். அவர் ராஜா பரிசுத்தர் என்று தெரியும் என்றால், அவருக்கு ஏற்ற கனத்தோடு நம்ம வாழும் பொழுது அந்த பரிசுத்தம் நமக்குள்ளே பூர்ண அடைவதற்கு நம்ம அவருக்கு இணைந்து செயல்படுகிற ஜனமாக மாறுகிறோம். இல்லை என்றால் பரிசுத்தம் நமக்குள்ளே ஒன்றும் செயல்படாது. ஏனென்றால் நம்ம பரிசுத்தர் அல்ல, அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தம் நமக்குள்ளே செயல்பட வேண்டும் என்றால் அதுக்கு ஏற்ற கனத்தை நாம் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் சொந்த ஊருக்கு போனார். இந்த சுகமளிக்கிற, இந்த வியாதிகளை சுகப்படுத்துகிற இந்த வைத்தியர், இந்த தெய்வன் சொந்த ஊருக்கே போய் அங்கே ஜனங்களை சுகப்படுத்த முடியலை. ஏனென்றால் சொந்த ஊருக்கு போய் சொந்த ஜனம் என்ன செய்யலை? அவரை ஏற்றுக்கொள்ளாததினாலே, அவர் மேலே விசுவாசம் இல்லாதனாலே அவர் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதே போல இந்த ராஜா, அவருக்கு சொந்தக்காரர்கள் நீங்களும் நானும் இந்த பரிசுத்தமான ராஜாவை அந்த பரிசுத்த கணத்தோடு நம்ம ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவருடைய பரிசுத்தம் நமக்குள்ள என்ன செய்யாது? அது கிரிகை செய்ய முடியாது. ஆமென். அதான் ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறோம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே, உம்முடைய நாமம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தப்படுவதாக. இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததும் ராஜ்யத்தின் ஜபத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அவர் பூமிக்கு வந்த நோக்கமும் என்னது? ராஜ்யத்து வந்திருக்கு, நீங்கள் மனம் திரும்புங்க, அந்த ராஜ்யம் வந்து விட்டது, மனம் திரும்புங்க என்றால் ராஜ்யத்தின் நோக்கத்துக்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ராஜ்யத்தின் பிதாவானவர் பரிசுத்தர். யோவான் 17 இயேசு ஜெபிக்கும் போது சொல்வார், பரிசுத்தமான பிதாவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவகுமாரன், இயேசுவே பாவமற்றவர். இந்த தகப்பனை பார்த்து சொல்லும் போது பரிசுத்தமான பிதாவே என்று தான் அவர் அழைக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் அவரை பார்க்கும் பொழுது அவர் பரிசுத்தர் என்று நம் இருதயம் அவரை அழைக்கட்டுமாக. ஆமென். வாசிக்கலாம். சங்கீதம் 96 வசனம் 9 to 11. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள்.
அவர் என்ன சொல்லுகிறது? அவர் ஜனங்களை நீதியாக நியாயம் தீர்க்கிற தேவன். அதுக்கு முன்பாக பரிசுத்தத்தோடு அவர் என்ன செய்யுங்க? பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். எப்படி தொழுது கொள்ளுங்கள்? கனத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். இப்போ பரிசுத்தமும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் இணைந்து செயல்படுகிறது. போகும்போது வேதம் சொல்லுகிறது, அவர் நீதியின் ஜட்ஜாக, நீதிபதியாக இருக்கிறார். பூமிக்கு அவர் நீதி செய்வார். அல்லேலூயா, ஆமென். ஆக என் ராஜா அவர் பரிசுத்தர். நான் அவரை பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள வேண்டும். அவருக்கு ஏற்ற கனத்தோடு மரியாதையோடு நான் அவருக்கு முன்பாக இருந்து அவரை பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொண்டு நான் அவருக்கு முன்பாக வாழ வேண்டும். ஆக தேவன் பரிசுத்தராக இருக்கிறதுனாலே நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருந்து அந்த பரிசுத்தரை நாம் போற்ற வேண்டும், அவர் அழைக்க வேண்டும், அவரை கனப்படுத்த வேண்டும். ராஜா நீதி உள்ளவராக இருக்கிறதுனாலே அந்த நீதி உள்ள தேவனை நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகையால் பரிசுத்தராக இருக்கிறார், அவர் நீதி உள்ளவராக இருக்கிறதுனாலே அவர் என்ன செய்திருக்கிறார்? உங்களையும் என்னையும் நீதிமானாக மாற்றியிருக்கிறார். ஆமென். அந்த ராஜ்யத்தில் அவர் நீதி இருக்கிறது, அவர் பரிசுத்தர். அந்த ராஜ்யத்துக்கு குடிமை சொந்தக்காரராக இருக்கிற நீங்களும் நானும் அந்த நீதி இல்லாதபடிக்கு, பரிசுத்தம் இல்லாதபடிக்கு நம்ம வாழ முடியாது. ஆமென். நம்மளுடைய பரிசுத்தமோ நம்மளுடைய நீதியோ கந்தை துணியாக இருக்கிறது, அது குப்பைக்கு போகிற உப்பாக இருக்கிறது. ஆகையால் அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு தருகிறார். அதை எப்படி தருகிறார் என்றால், அவருடைய சொந்த குமாரன், ராஜாவுடைய இரத்தமுடையவர், ராஜாவின் அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த இரத்தமுடையவர் என்ன செய்தார்? அந்த சொந்த இரத்தத்தையே தந்து உங்களை ராஜா குமரனாக ராஜ்யத்தியர்களாக என்ன செய்தார்? அந்த இரத்தத்தினாலே மீண்டுமாக வாங்கி கொண்டு அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகையால் இந்த தாவீதின் குமாரனை நம்ம ஓசானா பாடுகிறோம், என்னை ரட்சியும். அவங்க பாடினாங்க, இனி என்னை ரட்சியம் இல்லை, என்னை ரட்சத்துக்காக இந்த தாவீதின் குமாரன் தான் என்னை ரட்சித்தாரே, அவருக்கு ஓசனா என்று பாடி நான் என்ன செய்கிறேன்? அவருக்கு முன்பாக பரிசுத்தமாக நீதியாக நீங்களும் நானும் வாழுவதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அப்படி வாழும்போது நாம் என்ன செய்கிறோம்? அவரை கனப்படுத்துகிறோம். அப்படி வாழும்போது நாம் என்ன செய்கிறோம் என்றால், நம்ம அவருக்கு பயபக்தியோடு வாழுகிற ஜனங்களாக மாறுகிறோம். ஆமென். அல்லேலூயா, ஆமென். 2 தீமோத்தேயு 4:8 வாசிப்போம் என்றால், இந்த நீதியின் ராஜா அவருடைய நீதியை கொடுத்து நம்மளை நீதிமானாக மாற்றி இந்த பூமியை விட்டு நம்ம போகும் பொழுது நம்மளுக்கு நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். அந்த நீதியின் கிரீடம் அந்த நாளிலே தரப்படுமாம். எந்த நாள்? இயேசு கிறிஸ்து மீண்டுமாக இந்த பூமியிலே ஆளுகை செய்யும் பொழுது, இந்த புதிய எருசலேம் வரும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற அந்த நீதியின் கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அல்லேலூயா. ஆகையால் அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொண்டு நீதிமான்களாக இந்த நீதியின் ராஜாவுக்கு முன்பாக அவளோடு சேர்ந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த பூமியிலே நீங்களும் நானும் அரசாள போகிறோம். ஆமென். ஆகையால் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறதினாலே நீங்களும் நானும் நீதியிலே ஜீவிக்க வேண்டும் என்று 1 யோவானிலே நம்ம வாசிக்க முடிகிறது. அல்லேலூயா. ஆகையால் நம்மளுடைய சிந்தனையில் முதலாவது இயேசு சொன்ன காரியம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிறவர்களாக நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும், இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்க வேண்டும். என்ன நம்ம மறந்துடக்கூடாது, அவர் ஆளுகை செய்யும்படியாக தான் மனுஷனை படைத்தார். இந்த பூமியிலே அவர் ராஜாவாக இருக்கிறார். ஆக நம்மளுடைய எண்ணங்கள் என்ன ஆயிட்டுது? பூமிக்கு அடுத்த காரியங்கள், நம்ம வேலைகள், நம்ம காரியங்கள், குடும்பங்கள், அது எல்லாவற்றையும் போனதுனாலே நான் சப்போஸ் உன்னதத்திலே கிறிஸ்துவுடனே அமர்ந்திருக்கிற காரியத்தை தேடுவதை விட்டுவிட்டு இந்த உலகத்தின் காரியத்தினால் தேடிக்கொண்டு இருக்கிறதுனாலே நான் ராஜாவாக இருக்கிறேன், ஆசாரியாக இருக்கிறேன், நான் அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் என் இடத்துல இல்லாதபடி போய்விட்டது. ஏனென்றால் இந்த உலக காரியங்கள், இந்த உலக மயக்கம், இந்த உலக இச்சைகள் என்ன செய்கிறது? அந்த ராஜாவிடத்திலேருந்து என்ன செய்கிறது?
பிடுங்கி எடுத்து விட்டது. எப்படி பிசாசானவன் இந்த உலக இச்சையை கொடுத்து, உலக இன்பத்தை கொடுத்து, அந்த ராஜாவோடு வாழாதபடிக்கு ஆதாம ஏவாளம் எப்படி இழுத்தானோ, உங்களையும் என்னையும் இந்த ராஜ்யரிகம் இந்த பூமியிலும் செய்யாதபடிக்கு, இனி வரப்போகிற ராஜ்யத்தில் நம்ப ஒரு பாத்திரங்களாக இருந்து ராஜ்யம் செய்யாதபடிக்கு இந்த உலக காரியம் என்ன செய்கிறது? இந்த உலக மயக்கம் நம்ம என்ன செய்கிறது? உலகத்துக்கு அடுத்த காரியத்தை தேடும்படியாக செய்கிறது. இதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய கண்கள் மீண்டுமாக அந்த ராஜாவை பார்த்து என்னை ரட்சித்து அந்த ராஜாவோடு நான் சேர்ந்து வாழுவதற்கு என் இருதயம் மீண்டுமாக நன்றி சொல்லுகிற இருதயமாக, அதை எண்ணி அவருக்கு நன்றி சொல்லுகிற இருதயமாக மாற வேண்டும். அதான் சங்கீதம் 103 அவர் செய்த நன்மைகளை என்ன செய்யாதே, மறந்து விடாதே, அது நினைத்து ஸ்தோத்திரி என்று. அல்லேலூயா, ஆமென். அது ஒன்று, நம்மளோட ராஜா பரிசுத்தர், அவர் நீதி உள்ளவர். அவருக்கு முன்பாக நீங்களும் நானும் நீதியும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த பவனி சேர்ந்த பின்பு யூதர்கள் அவர் ராஜாவாக முழு மனதோடு ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து அந்த எருசலேம் வந்த பின்பு ஒரு இடத்துல போனார் என்றால் பிலாத்தோடைய அந்த பேலஸ்க்கு போய்விடலாம். அந்த இடத்துல போய் இந்த எல்லா திரளான ஜனங்கள் அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் அடித்து இயேசுவை ராஜாவாக மாற்றி விடலாம். ஏனென்றால் அங்கே வந்த ஆசாரியர்கள் பரிசேயர்கள் சொல்கிறாங்க, உலகமே இவருக்கு பின்னால் திறந்து போகிறதாம். உலகமே. அப்போ எவ்வளோ கணக்கான ஜனங்க வந்திருப்பாங்க தெரியவில்லை. யூதர்கள் என்று சொல்லவில்லை, உலகமே இவர் பின்னால் போய் கொண்டு இருக்கிறது சொல்லும் பொழுது இந்த ஜனங்கள் முழுமையாக அவர் ராஜாவை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் அங்கே போனால் அங்கே அடித்து பின்பு யூதனுக்கு ராஜாவாக மாறிவிடலாம். அதற்காக அவர் வரவில்லை. அவர் வந்த நோக்கமே பூமிக்கு மறிக்கும்படியாக வந்தார். ஆக இந்த சிங்காசனத்திலே இப்போ வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர், உலகத்தின் பாவங்களை சுமக்கிற இந்த தெய்வ ஆட்டுக்குட்டியானவர், இந்த ஆட்டுக்குட்டி பஸ்கா பண்டிகையை அடிக்கு முன்பாக 5 நாளுக்கு முன்பாக ஆலயத்தில் போய் ஆசாரின் இடத்துல இந்த ஆடுகள் வைக்கப்பட வேண்டும். அடிக்கப் போகிற அந்த ஆடு ஆசாரியனுக்கு முன்பாக 5 நாளுக்கு முன்பாக இருக்க வேண்டும். அதே 5 நாளுக்கு முன்பாக இந்த ஆட்டுக்குட்டியானவர் என்ன செய்கிறார்? அந்த ஆலயத்துக்குள்ளே நுழைந்து அந்த ஆலயத்திலே காணப்படுகிறார். தேவனுக்கு முன்பாக தன்னை அர்ப்பணித்தார் அந்த அன்றைக்கு. ஆனால் அவர் என்ன செய்தார்? அந்த ஆலயத்தை போய் அவர் சுத்தம் பண்ணினார். ராஜாவாக ஏற்றுக்கொண்ட பின்பு அவர் அந்த ஆலயத்தில் போய் அந்த ஆலயத்தை ஒழுங்கு பண்ணினார். ஏனென்றால் அந்த ஆலயம்தான் தேவனுடைய ஜப வீடாக இருக்கிறது. ஜபிக்கும் பொழுது தான் தேவன் காரியத்தை செய்கிறார். துதிக்கும் பொழுது தான் தேவன் காரியத்தை செய்கிறார். துதிக்கும் பொழுது எனிமி அம்பியூஷ் பண்ணுகிறார். ஜபிக்கும் பொழுது ஜபத்தை கேட்டு பதிலளிக்கிறார். ஆலயத்தில் அன்னாள் ஜபித்தால் அந்த தேசத்தை மாற்றும்படியாக, தெய்வ சத்தத்தை கேட்கும்படியாக, தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தும்படியாக ஒரு தீர்க்கதரிசி வந்தான். சாலமோன் அந்த இடத்துல தேவனுக்கு துதி செலுத்தினான். தேவனுடைய பிரசன்னம் வந்தது. அங்கே வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டான். இந்த இடத்துல ஜபிக்கிற ஜபத்துக்கு பதில் ஒன்று என்று. அங்கே பூமியிலிருந்து எடுக்கப்படுகிற ஜபத்தை பரலோகம் கேட்ட பின்பு செயல்படுவதற்கு ஒரு ஸ்தலமாக காணப்படுகிறது. அந்த ஸ்தலத்தை அவர் என்ன செய்தார்? மீண்டுமாக ஒழுங்குபடுத்தினார். வீண்டா போயிருந்த அந்த ஸ்தலத்தை மீண்டுமாக ஒழுங்குபடுத்தினார். எப்படி? எலாஜா அந்த பாகால் ஜனங்கள் வணங்கி கொண்டிருக்கிற இந்த ஜனங்களை திருத்தும்படியாக அங்கே உடைந்திருந்த அந்த பலிப்பிடத்தை சரி செய்தானோ, அதே போல மீண்டுமாக இந்த ஆலயத்தை சரி செய்து தெய்வ ஜனங்களுடைய சிந்தனை எண்ணங்களெல்லாம் அவர் மீண்டுமாக தெய்வனை பார்க்கும்படியாக ஒரு சுத்திகரிப்பை அங்கே கொண்டு போனார். ராஜாவாக அவர் வந்த பின்பு அதே போல பார்ப்போம் என்றால் புதிய ஏற்பாடில் வரும் பொழுது இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே இந்த ராஜா முதலாவது என்ன செய்கிறார்? அவர் சபைகளெல்லாம் குறித்து பேசுகிறார். நீ இதில் நன்மையாக இருக்காய், ஆனால் இதில் குறைப்பட்டு இருக்கிறாய். இதில் நீ சரியாக செய்து கொண்டு இருக்கிறாய், ஆனால் இதில் எனக்கு பிடிக்காத காரியங்கள் இது இருக்கிறது என்று அந்த சபைகளை குறித்து பேசின பின்பு 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது சிங்காசனத்திலே ராஜா வீற்றிருக்கிறார் என்று, இந்த ராஜாவை ஜனங்கள் துதிக்கிறார்கள், தூதன் துதிக்கிறார், 24 மூப்பர்களும் துதிக்கிறார்கள் என்று ஒரு சத்தம், ஒரு ரெவலேஷன் அங்கே எழுதப்படுகிறது. ஆகையால் ஆலயத்துக்கும் ராஜாவுக்கும்
அதுக்கு அடுத்து கிரிகை செய்கிற காரியத்துக்கும் கனெக்ஷன் இருக்கிறதுனாலே இந்த ராஜா இந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணுகிறார். அந்த ராஜா இயேசுவாகிய ராஜா அல்ஃபா ஒமேகா அந்த சபைகளெல்லாம் சுத்தம் பண்ண பின்பு மீண்டுமாக அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்வதற்கு இந்த யோவான் ஸ்தானனை பரலோகத்துக்கு கொண்டு போய் அப்போஸ்தலனாகிய யோவானை பரலோகத்தில் கொண்டு போய் இந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாவையும் ஆட்டுக்குட்டியானவரையும் எப்படி ஜனங்களும் திரளான ஜனங்களும் ஜாதிகளும் பாஷையுள்ள ஜனங்களும் அவரை துதிக்கிறார்கள், ஆராதிற்காக போற்றுகிறார்கள் என்று அவனுக்கு வெளிப்படுத்தி நீங்களும் நானும் வாசிக்கும்படியாக இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையாலே சபையாகிய நீங்களும் நானும் சும்மா சாதாரணமாக வைத்த சபை அல்ல. அவர் இரத்தத்தினாலே மீட்டிருக்கிறார் என்றால் இரத்தத்தினாலே வாங்கி நம்மளை ராஜாக்களும் ஆசாரிகள் இந்த பூமியில் வைத்து அந்த ராஜாவுக்காக சேவை செய்யும்படியாக இந்த பூமியில் வைத்திருக்கிறார். ஆனால் சபையானது செயல்படக்கூடாதபடிக்கு இப்போ சாசம் விட மாட்டுகிறான். இந்த சபையில் இருக்கிற தேவ ஜனமும் சில நேரத்தில் ஆவியானவருக்கு இடம் கொடுக்காதபடிக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதான் புதிய ஏற்பால வரும்போது ஒவ்வொரு சபை இடத்திலும் அவர் சொல்லுகிறார், காது உள்ளவன் ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவான் என்று. அல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய காரியத்தை எப்படி தெய்வகுமார் இந்த பூமியிலே வந்து ஆவியானவர் சத்தத்தை கேட்டு பிதாவின் ராஜ்யத்தையும் பிதாவின் காரியத்தையும் இந்த பூமியிலே செய்து முடித்தாரோ அதே போல் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை இருக்கும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் கிருபையினாலே ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். அந்த ஆவியானவர் சத்தத்தை நீங்களும் நானும் கேட்டு அதன்படி ஜீவிக்க வேண்டும். ஆமென். ஏனென்றால் நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரிகளும் இருக்கிறோம். அதுக்குள்ளே செயல்பட வேண்டும் என்றால் ஆவியானவருடைய சத்தத்தை நீங்களும் நானும் நிச்சயமாக கேட்க வேண்டும். ஆனால் இந்த சபைக்கு விரோதமாகத்தான், இயேசுடைய சபைக்கு விரோதம்தான் ஒரு சத்துருவான என்ன செய்கிறான், எழும்பிக் கொண்டே இருக்கிறான். இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணுறது இல்லை, அதெல்லாம் நான் எழுதி 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 எத்தனையோ பேப்பர் எழுதி வச்சிருக்கேன். அந்த பேப்பர் எது எடுக்கணுன்றதில்ல. இந்த சபையை தான் என்ன செய்திருக்கான், பிசாசானவன் எதிர்த்து நிற்கும்படியாக செயல்படுகிறான். இந்த சபைக்குள்ளே தான் என்ன செய்கிறது காரியங்கள், எதிரியானவன் இந்த சபைக்குள்ளே வந்து ஒரு காரியத்தை விதைக்கும்படியாக, காரியத்துக்கு விரோதமாக எழும்பும்படியாக சத்துருவானவன் காணப்படுகிறான். இந்த சத்துருவானவன் யாருன்னு பார்த்தா ஐசையா 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். வசனம் 12லேருந்து 14. ஐசையா 14 வசனம் 12லேருந்து 14. மோவாப் மேடைகளின் மேல் செத்து போனான் என்று காணப்படும் போது, ஐசையா 14 chapter 14 verse 12 to 14. அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, இது அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே என்று சொல்லும் போது லத்தீனுடைய வார்த்தையில், லத்தீனில் பைபிள் லத்தீன் எழுதும் போது லத்தீனில் லூசிஃபர். அப்போ அது பொருள் என்ன, அதிகாலை விடிவெளி, அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, மார்னிங் ஸ்டார். அது லத்தீன் மொழியில் வந்து லூசிஃபர் சொல்லுவோம். இப்போ பிசாசு பேர் லூசிஃபர்னா மார்னிங் ஸ்டார் தான் அவன் பேர். ஓகே. அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. என்ன பேர் பாருங்க, ஜாதிகளை ஈனப்படுத்தினான், தரையில் நீ விழப்பட்ட. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்திலே சொன்னாய். ஆமென். இப்போ பாருங்க, ஏன் சபைக்கு விரோதமாக ஒரு ஃபாஸ் எழும்பிக் கொண்டு இருக்கிறேன் என்றால், சபை உருவாக்கும் முன்பாக அவர் சிங்காசனத்தை ஸ்தாபித்த பின்பு அவருக்கென்று தூதனை படைத்திருந்தார். மார்னிங் ஸ்டார் லூசிஃபர் என்று சொல்லுகிறோமே, அந்த அவன் என்ன செய்தான், அவன் தேவனை ஆராதித்தவன், அவன் அழகானவன், அவன் இசை நிறைந்தவன், தேவனை ஆராதித்தவன், சிங்காசனத்துக்கு போகக்கூடிய ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் பெற்றிருக்கிறவன். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு நாள் பெருமை வந்தது.
அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை போல நான் விட்டிருக்க வேண்டும், அவரை கவுத்து விட்டு நானும் ராஜ்யம் கொள்ள வேண்டும் என்று அந்த பெருமை, அந்த காரியம் வந்ததினாலே அவன் என்ன செய்கிறான், அங்கேருந்து தள்ளப்பட்டான். அங்கேருந்து தள்ளப்பட்டான். ஆகையால் அந்த விழுந்தவனுக்கு ஒரு காரியம் என்ன என்றால், நானும் சிங்காசனத்திலே அமர வேண்டும், எனக்கும் ஒரு ராஜ்யம் இருக்க வேண்டும், ஜனங்கள் என்னையும் என்ன செய்ய வேண்டும், ஆராதிக்க வேண்டும், என்னுடைய சத்தத்துக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஒருவன் விழுந்த பின்பு, இந்த பூமியில் ஆதாம் ஏவாளை ஏமாத்தின பின்பு, வஞ்சித்து அந்த அதிகாரத்தையும் வாங்கின பின்பு, இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்கிறான், அதை தான் செய்கிறான். நானும் ராஜாவானேன் கதை இருக்குல்ல, அப்போ அவங்க ராஜா ஆகிட்ட மாதிரி பூமியில் ராஜாவாக இருந்து என்னை ஆராதியே எல்லாத்தையும் தருவேன் என்று சொன்ன போல ஒரு ராஜ்யத்தை கொண்டு வந்து அவன் பின்னால் ஜனங்களை வைத்து கீழ்ப்படியும்படியாக செய்து அவனுடைய இச்சையின் காரியத்தை செய்யும்படியாக சத்துருவானவன் எழும்பி இருக்கிறான். ஆக இந்த சத்துருவை அழிக்கிற ஒரு ஃபாஸ் இருக்கும் என்றால் எங்கே இருக்கிறது? நீங்களும் நானும் தான் அந்த ஃபாஸ். இவன் ஆதி முதல் அந்த பார்த்தான், கடைக்கில் கீழே விழுந்துட்டான். ஆதாமை படைச்சாரு, ஆதாம் கவுந்து போயிட்டான். மீண்டுமாக குமாரனே வந்து ரத்தம் சிந்தி நம்மளை ரட்சித்து ராஜ்யத்தை எடுத்து ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாற்றி விட்டார். அப்போ அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனோட மிதிக்கக்கூடிய அதிகாரம் உள்ளவர்களுக்கு உங்களுக்கும் எனக்கு தான் இருக்கிறது. ஆகையால் அவன் என்ன செய்கிறான், சபைக்கு விரோதமாக எப்போது என்ன செய்கிறான், எழும்பி கொண்டே இருக்கிறான், போராடி கொண்டே இருக்கிறான். இந்த குளோபல் ஹவுஸ் திருச்சபை எழும்பக்கூடாது என்று ஒரு சத்ரு என்ன செய்கிறான், நமக்கு விரோதமாக நமக்கு நின்று அடித்து கொண்டே தான் இருக்கிறான். அதனால்தான் இன்றைக்கு வரைக்கும் திருச்சபைக்குள்ள என்ன இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, ஒற்றுமை இருக்க மாட்டுது, காரியங்கள் நல்லா இருக்கமா, திடீர்னு பார்த்தா அங்கே சண்டைகள் வருது, பிரிவினை வருகிறது. ஏன் என்றால் பிசாசுக்கு தெரியும், நீங்களும் நானும் ஒற்றுமையாக இருப்போம் என்றால் அவனோட ராஜ்யத்துக்கு அங்கே வல்லமை மேற்கொள்ள முடியாது, அடி உள்ளவும். நீங்களும் நானும் ஜபிக்கிற சபையாக மாறும் என்றால் எப்படி தானியேல் ஜபித்ததினாலே அன்றைக்கு பெர்சியனுடைய காரியங்கள் 21 நாள் போராடினான், அதுக்கடுத்து கவுந்து போனதை போல அவனும் கவுந்து போயிடுவான்னு தெரிஞ்சுதான் நீங்களும் நானும் ஜபிக்க கூடாதபடிக்கு நம்மளை கட்டி போட்டு வைத்திருக்கிறான். ஆமென். ஆகையால் அந்த ராஜா வந்துட்டார், அந்த ராஜா நம்மளை மீட்டுட்டார், ராஜா ரட்சித்து விட்டார். ஆனாலும் நீங்களும் நானும் ராஜாவுக்கு ஏற்றபடி வாழக்கூடாதபடிக்கு நமக்கு ஒரு சத்துருவான செய்கிறான், நமக்கு விரோதமாக எழும்பி கொண்டிருக்கிறான். எங்கே பிடிக்கிறான் என்றால் நம்ம சிந்தனை பிடிக்கிறான், நம்ம செயல்படுகிற நம்மளுடைய வீல் பவரை பிடிக்கிறான், அவன் பக்கமாக இழுக்கிறதுக்கு. அவன் செய்கிற பொய்களுக்கெல்லாம் சில நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், நம்பி ஏமாந்து நம்ம அவனோடு இணைஞ்சு போய் விடுகிறோம். ஆக இந்த காரியத்தை நம்ம லேசாக எடுக்க முடியாது. இதை மேற்கொள்ள வேண்டும் என்றால் இயேசு சொன்னார், என்னுடைய சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. எப்போ சொன்னார்? பேதுரு அவரை பார்த்து சொன்னார், நீ கிறிஸ்து. யார் இந்த கிறிஸ்து? தாவீதின் குமாரன். யார் இந்த தாவீதின் குமாரன்? ராஜா. நீ ராஜா. அந்த ராஜாவின் சத்தத்தை கேட்டவர் சொல்லிய, நீ ராஜாவாக நீ அறிந்து கொண்டதினாலே இந்த சபையின் மேலே, அவருடைய சபையின் மேலே அவர் கட்டுவார், சபை மேற்கொள்ளாது. ஆமென். இப்போ உங்களுக்கும் எனக்கும் வேண்டிய ஒரு அறிவு இருக்கும் என்றால், எந்த அறிவு? அவர் ராஜா, அவருக்கு ராஜ்யம் இருக்கிறது, அவருடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், அவர் ஆளுகை செய்கிறார், நீதியாக ஆளுகை செய்கிறார் என்று அறிவு நம்மளுக்கு வேண்டும். அந்த அறிவை பெற்ற பின்பு அந்த அறிவுக்கு ஏற்ற காரியத்தின்படி நாம் வாழ வேண்டும், அவருக்கு ஏற்ற கனத்தை கொடுக்க வேண்டும். அவர் நீதியாக இருக்கிறதுனாலே நானும் நீதியாக இருக்க வேண்டும், அவர் ராஜாவாக இருக்கிறதுனாலே அந்த ராஜ்யம் வரட்டும் என்று நான் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிப்போம் என்றால் அந்த பிசாசினுடைய ராஜ்யத்துக்கு நம்ம என்ன வைக்கிறோம்? என்ன வைப்பாங்க? வேட்டு வைப்பாங்களா? அப்போ அப்படி எழும்புது. ஆனால் நம்ம எழும்பக்கூடாதபடிக்கு நம்மளை எப்போது என்ன செய்கிறான்? தாக்குற அவனுக்கு இயேசுவை நம்ம தரித்து கொண்டு நம்ம மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அப்போ கழுத கதையை பார்த்தோம், இயேசு பவுனி வந்ததை பார்த்தோம், ஓசானா பார்த்தோம், ஆலயத்தை பார்த்துட்டோம். மீண்டுமாக கழுத கதைக்கு போவோம். பாருங்கள், இயேசு அந்த கழுதை குட்டியிலே போனார். ஆனால் அந்த கழுதை குட்டியில் போகும் முன்பாக
அந்த கழுதை இயேசுவுக்கு சொந்தமல் அவருக்கெல்லாம் படைத்தார். ஆனால் அந்த கழுதையை கொண்டு வருவதற்கு அங்கே 2 பேர் தேவைப்பட்டாங்க. அந்த கழுதையோட தாயும் கழுதை குட்டியையும் கொண்டு வரும்படியாக சீஷர் இடத்துல சொன்னார், நீ முன்னுக்கு போகிற பட்டணத்துக்கு போ, அங்கே கழுதையும் அது கழுதை குட்டியும் கட்டி இருக்கும், அதை கட்டை விற்று நீ கொண்டு வா. நீ கட்டை அவுக்கும் போது அவன் இடத்துல யாராவது கேட்டாங்களா என்ன செய்கிறீங்க என்று நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவருக்கு இது தேவை என்று சொல்லுங்கள். அப்போ இவங்க என்ன செய்தாங்க? ஏன்னா இவர்களுக்கு தெரியும் இவர் தான் கிறிஸ்து என்று தெரியும், சீஷர்களுக்கு தெரியும் இவர் கிறிஸ்து, இவர் தான் தாவீதின் குமாரன், இவர் தான் வரப்போகிற மேசியா என்று தெரியும். அப்போ இந்த ராஜாவுடைய வார்த்தையை கேட்ட பின்பு வேதம் சொல்லுகிறது, அவர் சொன்ன மாதிரியே போனாங்க, அவர் சொன்ன மாதிரியே கேட்டாங்க, அவர் சொன்ன மாதிரியே பதில் கொடுத்தாங்க. யார் சொன்னால்? இவங்களுக்கு தெரியும், அந்த சீஷர்கள் தெரியும் இவர் தான் தாவீதின் குமாரன், இவர் தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து, இவர் தான் ராஜா. அப்போ ராஜாவுடைய சத்தத்தை கேட்டு கழுதையை கொண்டு வந்து ராஜா சொன்னபடியே பதில் கொடுத்தாங்க. என்ன பார்க்கணும் என்றால், கழுதை வந்தது சரிதான், ஆனால் கழுதை வர்றதுக்கும் இவர் கழுதலை அமர்ந்து சக்கரையா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நிறைவேற்றுவதற்கும் அங்கே செயல்படுவதற்கு மனிதர்கள் இருந்தார்கள், 2 பேர். அவர்கள் செய்யலை என்றால் இந்த காரியங்கள் நடந்திருக்க வாய்ப்பில்லாதபடி இருக்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறக்குவதற்கு மரியாள் இருந்தால், உடைய வார்த்தையின்படி ஆகட்டும் என்று அந்த சத்தத்தை கேட்டு அவர் சொன்னார், தூதன் சொன்னான், பிறக்கிற பிள்ளை உன்னதமான தேவனுடைய பிள்ளை அழைக்கப்படும், இவர் தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார், ராஜா பிறக்க போகிறார் என்று கேட்ட பின்பு ராஜாவுக்கு மரியாள் தன்னை ஒப்பு கொடுக்கிறார், வார்த்தையின்படி ஆகட்டும் என்று. இதே ராஜா தான் இயேசு கிறிஸ்து. அந்த யோசேப்பிட்ட தூதன் சொல்லுகிறான், அவர் பேர் இயேசு, அவர் உலகத்தின் ஜனங்கள் பாவங்களை ரட்சிப்பார் என்று, மேசையா என்று தெரிந்த, இவர் தான் ராஜா என்று தெரிந்த இந்த யோசேப்பு என்ன செய்கிறான்? கீழ்ப்படுகிறான். அவர் ராஜா என்று தெரிந்த பின்பு கீழ்ப்படுகிறார்கள். ராஜா என்று தெரிந்த பின்பு மரியாளும் யோசேப்பும் கீழ்ப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து கனா ஒரு கல்யாணத்தை போகிறார், அங்கே தான் முதலாவது அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. அங்கே தான் ஜனங்கள் அவரை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த கானா ஒரு கல்யாணத்தில் அவர் திராட்சை ரசத்தை தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறார். ஆனால் இது மாறுவதற்கு அங்கே இருந்த மனுஷர்கள் தேவைப்பட்டது, கீழ்ப்படிந்ததினாலே. ராஜா இருக்கிறார், சிங்காசனம் இருக்கிறது, ராஜ்யம் இருக்கிறது. ஆனால் ராஜாவுடைய காரியங்கள் செயல்பட வேண்டும் என்றால் ஜனங்கள் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்க வேண்டும்? கீழ்ப்படுகிற ஜனங்கள் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஜீப்பிலேருந்து எடுத்துட்டு வந்து வனாந்தரத்தில் வரும்பொழுது ஜனங்கள் இருந்தார்கள், ஆனால் அந்த ராஜாவுடைய வசனத்தை விசுவாசித்து கீழ்ப்படுகிற ஜனம் இல்லை. எல்லாம் அழிந்து போய் 2 பேர் மட்டும் தப்பித்த பின்பு இன்னொரு தலைமுறை வந்து மீண்டும் ராஜா இருக்கிறார். அந்த ராஜாவின் வசனத்தை நம்பினவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ராஜா இந்த பூமியிலே கிரியை செய்ய முடிந்தது. ஆமென். உங்களையும் என்னை வைத்து தான் அவர் ராஜ்யத்தை செயல்பட வேண்டும். அந்த ராஜாவின் சத்தத்தை கேட்க வேண்டும். நீங்களும் நானும் அந்த ராஜாவுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக எழும்ப வேண்டும். அல்லேலூயா. ராஜாவின் சத்தத்தை கேட்குவதற்கு, அவர் வார்த்தையை கேட்பதற்கு பிசாசு எப்போதும் எதிர்த்து நிற்கிறான். ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும், ராஜா எப்பொழுதுமே சொல்லுவார், காரியம் நடக்கும். ராஜா எப்பொழுதுமே பேசுவார், செயல்படும். ராஜா சொன்னால் வேலைக்காரன் செய்ய வேண்டும். அதான் இயேசு சொல்லும்பொழுது, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஒருவன் சொல்லும்படியாக போனான். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் விதைகளை விதைத்த பின்பு சத்துருவானவன் அந்த விதை செயல்படாதபடிக்கு, என்ன விதை? ராஜ்யத்தின் விதை. ராஜ்யத்தின் விதை தான் சொல்லுகிற, ராஜ்யத்தின் வார்த்தையை விதைக்கும் பொழுது அந்த காரியங்கள் அந்த ராஜாக்களுக்குள்ளோ ஆசாரியர்களுக்குள்ளோ செயல்படக்கூடாதபடிக்கு சத்ருவான் என்ன செய்கிறான்? எப்படா அந்த விதையை எடுக்கலாம் என்று அவன் வந்து விதையை பிடுங்கி கொண்டு போக காத்து கொண்டு இருக்கிறான்.
அப்போ இயேசு நீ கேட்கும் பொழுது ராஜ்யத்தின் காரியத்தை கேட்ப என்றால், நீ ராஜ்யத்துக்கு சொந்தமான பிள்ளைகள், ராஜ்யத்தின் ஜனங்கள், திறவுகோல் உங்களுக்கு தருகிறேன். அதை கேட்கும் பொழுது நம்ம எப்படி கேட்க வேண்டும்? கவனமாக கேட்க வேண்டும். அங்கே வேதத்திலே பார்த்தாலும் ராஜா பேசின வார்த்தை தான் அந்த வேதத்தில் இருக்கிறது. ராஜா ராஜ்யம் ஆளுகை செய்கிறது, மீண்டும் வரப்போகிறார், சத்துருவை அழிக்கப் போகிறார், எல்லாவற்றையும் காரியத்தை வேதத்தில் எழுதி வைத்து விட்டார். ராஜாக்கின் பிள்ளைகள் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? இந்த ராஜாவோட வேதத்தை நம்ம வாசிக்க வேண்டும். ஆனால் இதை தான் வாசிக்காதபடிக்க என்ன செய்கிறோம்? டைம் இல்லை நமக்கு. ஏன்னா இதை வாசித்தால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ராஜாவுடைய கீழாம் தெரிஞ்சிடும். அப்போ நம்ம ராஜ்யத்தை இந்த பூமியில செயல்படுத்துவதற்கு அந்த சத்துருவை மிதிச்சு போட்டுருவோம் என்று தெரியும் சொல்லிட்டு சத்துருவை என்ன செய்கிறான்? நம்மளை உலகத்துக்கு அடுத்த காரியத்தில் ஓட வைத்து உலக காரியத்தையே யோசித்து கொண்டு இரு சொல்லிட்டு, நீ மரித்தா பரலோகத்துக்கு போயிடுவ, அது மட்டும் யோசனையாயிருன்னு சொல்லிட்டு நம்மளுடைய எண்ணமெல்லாம் அங்கே போ அங்கே போ அங்கே போன்னு வைத்து பூமியில் ஆளுகை செய்யாத நான் பார்த்துக்கிறேன் என்று நம்மளை வைத்திருக்கிறோம். தீர்மானம் நம்மளுடைய தீர்மானம். நம்ம எழும்ப போகிறோமா, பிரகாசிக்க போகிறோமா? இல்லை என்றால் நம்ம அமர்ந்திருந்து சும்மா வேடிக்கை பார்க்க போகிறோமா? ஒரு தாவீது வருகிறான், கோலியாத்தை அடிக்கிறான், அதுக்கு அடுத்து எல்லாம் மாறுகிறது. அதே அபிஷேகம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. உங்களை கொண்டு தேவன் நம்ம பலவீனப்படுத்துகிற காரியத்தை அடிக்கும் பொழுது அதுக்கடுத்து எல்லா காரியங்களும் மாறும். ஏமே அங்கே விரோதமாக எழும்புகிற சத்துருவை பார்த்து பயப்படாதபடிக்கு, இல்லை விரோதமாக கொண்டு வருகிற எல்லா காரியத்தையும் நம்ம சரியாக உணர்ந்து அதை மேற்கொள்ள ஆரம்பிப்போம் என்றால் அதுக்கடுத்து வருகிற மகிமை எப்படி தாவீதின் காரியத்தில் பார்க்கிறோமோ நம்மளுடைய காரியத்தை பார்க்க முடியும். ஆனால் மகிமையானது நமக்கு சொந்தமானதில்லை, சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ராஜாவுக்கு தான் சொந்தமாகும். அல்லேலூயா, ஆமென். அதில் உங்களையும் என்னையும் கொண்டு அவர் ராஜ்யத்தின் மகிமை வெளிப்படுத்த ஆவலோடு இருக்கிறார். நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஆமென். யாரும் எழுந்து நிற்போம். நாளில் கூட ராப்போஜனைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவோம்.